நீங்க ஒரு 1,00,000 ரூபாய்க்கு கோல்டு நகையா வாங்குனீங்கன்னா, அது உங்க கையில கிடைக்கும்போது, அதுல இருக்க ஆக்சுவல் கோல்டோட வேல்யூ 80,000 to 90,000 தான். ஏன்னா, இது 5லேருந்து 30% வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜுக்கு நம்ம பே பண்றோம். இதனாலே என் கோல்டு இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை நான் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டேன். கோல்டு இடிஎஃப்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு வீடியோல பிசிக்கல் கோல்டோட ஹிடன் காஸ்ட் என்ன அண்ட் இந்த அன்னெசரி சார்ஜஸை எப்படி அவாய்ட் பண்ணி ஸ்மார்ட்டா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அனலிஸ்ட் அண்ட் இந்த சேனல்ல ஐ டாக் ஆல் அபவுட் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் டாபிக். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் ஃபேமிலிஸ்ல கோல்டு சொல்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்ல, இட்ஸ் அன் எமோஷன். எஸ்பெஷலி நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு கோல்டுனா ஒரு ட்ரஸ்ட். எல்லா ஃபேமிலி மாதிரி என் ஃபேமிலிலையும் கொஞ்சம் கேஷ் சேவ் பண்ணாங்கன்னா அவங்க கோல்டு ஜுவல்லரியா தான் வாங்குவாங்க. பட் when I started my career in investment banking industry, நாங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் ஒன்று பிரேக் டவுன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒன் ஃபைன் டே டியூ டு சம் பர்சனல் ரீசன் எங்களோட கோல்டை செல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கின அமௌண்ட்டை விட கோல்டு மல்டிபிள் டைம்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. பட் நான் ஆக்சுவலாக எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்றத கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு ஷாக்கிங்கான விஷயம் புரிஞ்சுது. அதே பீரியட்ல ஆக்சுவலாக கோல்டு கொடுத்த ரிட்டர்னும் நான் ஃபிசிக்கலாக வாங்கின கோல்டு கொடுத்த ரிட்டர்னுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அப்போதான் புரிஞ்சுது இங்கே ப்ராப்ளம் கோல்டில் இல்லை, அதை வாங்குற மெத்தட்ல தான் இருக்குன்ட்டு. அண்ட் அந்த ஒரு கொஷின் சேஞ்ச்ட் மை என்டையர் கோல்டு இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. அந்த உண்மையை பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். த ஹிடன் லீக்கேஜ். கோல்டை ஜுவல்லரியா வாங்கினா நம்ம 3 டைப் ஆஃப் சார்ஜஸ்ல மணியை லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இஸ் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ். இதுவே 10லேருந்து 30% வரைக்கும் ஆகும். அண்ட் செகண்ட் இஸ் ஜிஎஸ்டி. இது எல்லாருக்குமே டிஃபால்ட்டான பர்சன்டேஜ் தான். அண்ட் தேர்ட் இஸ் லாக்கர் சார்ஜஸ். சப்போஸ் நம்ம கிட்ட அதிகமான கோல்டு இருந்தால் எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் வைக்க முடியாது. ஸோ சேஃப்டிக்காக பேங்க் லாக்கரில் வச்சா அதுவும் ஒரு டைப் ஆஃப் சார்ஜஸ் தான். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 5,00,000 ரூபாய்க்கு ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா கையில் கிடைக்கும் போது அதில் இருக்க கோல்டோட வேல்யூ வெறும் 4.5 lakhs தான். பேலன்ஸ் 50,000 மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜுக்கே போயிடும். நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் கோல்டு ஒரு 10% ஏறினா தான் நீங்க பிரேக் ஈவன் ஸ்டேஜுக்கே வருவீங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் என்னோட ஃபோக்கஸை கோல்டு இடிஎஃப் பக்கம் திரும்பிச்சு. வை இடிஎஃப் சேஞ்ச்ட் எவ்ரிதிங். என்னோட ஸ்ட்ராட்டஜியை பிசிக்கல் கோல்ட்ல இருந்து கோல்டு இடிஎஃப் பக்கம் சேஞ்ச் பண்ணதுக்கு என்கிட்ட சாலிடான ரீசன் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் இஸ் நோ மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ் சார்ஜஸ். இதுதான் கேம் சேஞ்சிங் ஆப்ஷனா இருந்துச்சு. பிசிக்கல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டேலயே நம்மளுக்கு லாஸ் தான் பிகாஸ் ஆஃப் தீஸ் சார்ஜஸ். இடிஎஃப்ல எவ்ரி ரூபி ஒர்க்ஸ் ஃபார் யூ பிகாஸ் இதுல மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ் சார்ஜஸ் கிடையவே கிடையாது. அண்ட் செகண்ட் இஸ் ஸ்டோரேஜ் டென்ஷன். பிசிக்கல் கோல்ட்னா லாக்கர் சார்ஜஸ் கட்டணும் அண்ட் இது சேஃபா இருக்குமான்னு ஒரு பயமும் இருக்கும். பட் இடிஎஃப்னா இது 99.9% பியூரிட்டி இஸ் கேரண்டீட் அண்ட் இது உங்க டிமேட் அக்கௌண்ட்லேயே சேஃபா இருக்கும். அண்ட் தேர்ட் இஸ் பவர் ஆஃப் எஸ்ஐபி. நீங்க நகையா எடுக்கணும்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து வாங்கினா மட்டும் தான் நீங்க நகையா எடுக்க முடியும். அண்ட் இதை உங்களால கன்சிஸ்டண்டா எல்லா மந்த்துக்கும் பண்ண முடியாது. ஆனா இடிஎஃப்ல நீங்க உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டு கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருந்தாலும் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுவே என்கிட்ட 1,00,000 ரூபாய் இருந்தாலும் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபோர்த் இஸ் லிக்விடிட்டி. சடனா எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு கேஷ் வேணும்னா நகை கடை போய் நிக்க வேணாம். மார்க்கெட் ட்ரேடிங் ஹவர்ஸ்ல போன்லயே நீங்க செல் பண்ணிட்டு கேஷை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிடலாம். இப்போ நீங்க நினைக்கலாம், அப்போ நகையா வாங்கினா தப்பான்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி இல்ல. பிசிக்கல் கோல்டுக்கான நீட் வேற அண்ட் கோல்டு இடிஎஃப்கான நீட் டோட்டலா வேற. ஐம் நாட் சேயிங் பிசிக்கல் கோல்டு இஸ் பேட். ஜுவல்லரிக்கு எமோஷனல் வேல்யூ இருக்கு, பட் ஆஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட் இட் இஸ் நோ. ஒரு வெல்த் கிரியேஷனுக்காக பண்ணக்கூடிய விஷயத்துல இடிஎஃப் மேக்ஸ் மச் மோர் சென்ஸ் ஃபார் மீ. இந்த கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட சேவிங்ஸ் growth அதிகமாகவே ஆச்சு. தியரிலாம் ஓகே, இப்போ ஒரு ரியல் மேத்தை பார்ப்போம். லெட்ஸ் டேக் எ சிம்பிள் சினாரியோ. நீங்க மந்த்லி ஒரு 10,000 கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹேபிட்டை நீங்க கண்டினியூஸா 10 இயர்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க டோட்டலா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 12 lakh rupees. இப்போ 2 பேரை வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம். பர்சன் ஏ இதுல பிசிக்கல் கோல்டை வாங்குறாரு அண்ட் பர்சன் பி இதுல இடிஎஃப் இன்வெஸ்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இஸ் பர்சன் ஏ. கோல்டு பிரைஸ் 10 வருஷத்துல 10% growth தருதுன்னு வச்சுப்போம். பட் எவ்ரி டைம் பர்சன் ஏ அதை நகையா வாங்கும்போது he pays 10% ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 3% ஆன் ஜிஎஸ்டி. இந்த 13% ரெடியூஸ் பண்ணா உங்க ஆக்சுவல் கோல்டோட வேல்யூ வெறும் 8,800 தான் அந்த 10,000ல. இங்க நான் ஆவரேஜா மேக்கிங் சார்ஜஸை 10% தான் எடுத்திருக்கேன்.
பட் இது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் கோல்டை ஸ்டோர் பண்ண ஒரு லாக்கரை யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கும் ஒரு செப்பரேட்டான சார்ஜஸ் ஆகும். அதை நான் இங்கே கணக்கில் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஆஃப்டர் 10 இயர்ஸ் அந்த கோல்டை அவர் விற்க போனார்னா அவருக்கு 18.2 lakhs ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். ரிசல்ட், கோல்டு ப்ரைஸ் மேலே ஏறினாலும் இவரோட நெட் ப்ராஃபிட் மேலே அந்த ஹிடன் சார்ஜஸ் உட்காந்து ஒரு பெரிய பிரேக்கை போடும். அடுத்து பர்சன் பி, இவருக்கும் அதே 10% growth தான் ட்ராக் பண்ணுறோம். பட் பர்சன் பி 0% மேக்கிங் சார்ஜஸ் பே பண்ணுறாரு அண்ட் எவ்ரி சிங்கிள் ருப்பி அவர் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே கோல்டுக்கு டைரக்டாக போகுது. இங்கே இவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் தான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வெறும் 0.5லேருந்து 1% மட்டும் தான் இருக்கும். ஆஃப்டர் 10 இயர்ஸ் அந்த இடிஎஃப்பை விற்க போனால் உங்களுக்கு 20,44,000 ரிட்டர்னாக வந்திருக்கும். 10 இயர்ஸ் முடிவில் கால்குலேட் பண்ணி பார்த்தா பர்சன் பி கிட்ட இருக்கிற அமௌண்ட் பர்சன் ஏவை விட 2.5 lakhsக்கு மேல அதிகமாகவே இருக்கும். இங்க நான் வெறும் 10% தான் மேக்கிங் சார்ஜஸ் போட்டிருக்கேன். சப்போஸ் இந்த மேக்கிங் சார்ஜஸ் அதிகமா இருந்தா இந்த டிஃபரன்ஸும் அதிகமா இருக்கும். திங்க் அபவுட் இட். இங்க 2 பேருமே இன்வெஸ்ட் பண்ணது ஒரே அமௌண்ட் தான், 2 பேரும் சூஸ் பண்ணதும் ஒரே அசட் கிளாஸ் தான். ஆனா அதை செலக்ட் பண்ண மெத்தட் தான் இங்க 2.5 lakhs வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணுச்சு. And the shocking part is not just the return difference, it is how silently the loss is happening. ஒரு நகை எடுக்கும் போது நம்ம வேஸ்டேஜுக்கு பே பண்ற அந்த 10லேருந்து 15% சின்ன விஷயமா தான் தெரியும். ஆனால் 10 வருஷம் காம்பவுண்டிங்ல கால்குலேட் பண்ணி பார்த்தா அது உங்கள் லைஃப்ல மிகப்பெரிய டிஃப்ரென்ஸை மேக் பண்ணும். ஹூ ஷுட் பை வாட்? இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி இருக்கும், அப்போ நான் என்னதான் பண்றதுன்னு. இந்த டிசிஷனை எடுக்கிறது ரொம்ப சிம்பிள். நீங்க உங்க பணத்தை 2 பக்கெட்ல பிரிச்சுக்கோங்க. பக்கெட் 1, பை பிசிக்கல் ஜுவல்லரி இஃப் உங்களுக்கு நகை போட பிடிக்கும் அப்படின்னா. 2வது, வீட்டில் ஒரு கல்யாணம் ஆர் ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால். 3வது, கல்ச்சுரல் அண்ட் எமோஷனல் வேல்யூக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சனாக இருந்தால் இதை வாங்குங்க. அண்ட் நோட், இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சி வாங்காமல் இதை ஒரு ஆர்னமெண்ட் வித் கோல்டுன்னு நினச்சி வாங்கணும். அண்ட் பக்கெட் 2 இஸ் பை கோல்டு ETF இஃப் உங்களோட ப்ரைமரி கோல் வெல்த் பில்ட் பண்ணணும்னு இருந்தால் ஆர் அன்னெசரி சார்ஜஸை நீங்கள் தவிர்க்கணும்னு நினச்சாலோ இல்லை சேஃப்டி அண்ட் கன்வீனியன்ஸ் தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லாங் டேர்மில் அசட் அலோகேஷனுக்காக கோல்டை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் பெஸ்ட்டான ஆப்ஷன். இப்போது உங்களை இன்னும் சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எனக்கு ETF மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஆனால் கையில் கோல்டு தொட்டு பார்த்தா தான் நிம்மதியாக இருக்கும்ன்ட்டு. பட் உங்களுக்கு இந்த சார்ஜஸையும் அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி பீப்புள் கோல்டு காயின் இல்லை கோல்டு பாஸை சூஸ் பண்ணலாம். இதில் மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ் இது எல்லாமே ஜுவல்லரியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. இட் இஸ் த பெட்டர் வே டு பை பிசிக்கல் கோல்ட் வித்தவுட் லூசிங் 20% ஆஃப் யுவர் மணி. பர்சனலாக நான் பண்ண விஷயம் இதுதான். ஃபர்ஸ்ட், ஐ செப்பரேட்டட் எமோஷன் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட். என்னோட டிசிஷன் ரொம்ப கிளியராக இருந்தது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணணும்னா நான் ETF சூஸ் பண்ணுவேன். சப்போஸ் நான் ஒரு ஆர்னமெண்ட்டாக வாங்கணும்னா மட்டும்தான் நான் கோல்டு ஜுவல்லரி வாங்குவேன். நம்ம பேரண்ட் ஜென்ரேஷனுக்கு கோல்டுனா சேஃப்டி, ஆனால் நம்ம ஜென்ரேஷனுக்கு சேஃப்டி மட்டும் பத்தாது, க்ரோத்தும் வேணும். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஸ்மால் டிஃபரன்சஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கோல்டு இட் செல்ஃப் இஸ் நெவர் த ப்ராப்ளம், த வே வி பை இஸ் த ப்ராப்ளம். ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க, இஃப் யூ ஹேவ் 1 lakh டுடே பிசிக்கல் கோல்டு வாங்குவீங்களா இல்லை கோல்டு ETF சூஸ் பண்ணுவீங்களா? கோல்டு மாதிரி நீங்கள் மற்ற ப்ராடக்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அண்ட் அதை எப்படி அலோகேட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் என்னோட அசட் அலோகேஷன் வீடியோவை செக் பண்ணி பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இஃப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.